காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். சரிடா, நீங்க உட்காருங்க, போகலாம், லேட் ஆயிடுச்சு. போலாங்க. போலாமா? போலாம். போலாமா? போலாங்க. ரைட். ரைட் ரைட். இப்படி 2 பேர் வீட்லயும் கல்யாணம் நடக்க இருந்து 2 பேர் வீட்லயும் ஒண்ணு போல கல்யாணம் நின்னு போச்சு. இந்த கொடுமையை எங்க போய் சொல்ல? என்ன செய்யறது மைனி, எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட வேண்டியதே. ஆமா, இது எப்படி நல்லதுக்குன்னு நினைக்கிறது? ஏம்மா, இத்தே மாமா ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா? டேய் பாப்பா, வந்தாச்சுடா, வந்தாச்சு, வா. மாறன், நின்ற சீர் நெடுமாறன், எப்படி இருக்கீங்க? ஆமா, பிள்ளை எங்க? ஸ்கூலுக்கு போயிட்டாளா? நல்லா இருக்கும்பா. பாப்பாவை எப்பவும் மாப்பிள்ள தானே கொண்டே விடுவாரு. முதல்ல பாப்பாவை கொண்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மலரும் அவரும் போவாங்க. சரி சரி சரி, ரெடி ரெடி, கத்தாத. என்னடா அதிசயம், கூப்பிட்டு ஒரு குரல்ல வந்துட்ட? நீ கூப்பிட்டு ஒன்னும் வரல, நானா தான் வந்தேன். நான் வர்றதுக்கும் நீ கூப்பிடுறதுக்கும் சரியா இருந்தது. அதான பார்த்தேன். போலாமா? ஏய், போலாமா மச்சான்னு காலுடா. போலாமா? போலாம் மாப்பிள்ள, போலாம். ஐயா முத்துக்கண்ணு, மாமாவும் அத்தையும் வந்திருக்காங்க பாரு. வாங்க மாமா, வாங்கத்த. டேய் எம்கே படவா, எப்படிடா இருக்க? என்னென்னமோ கேள்விப்பட்டேன். ஆமா, போலாமா? டைம் ஆச்சு. போலாம் மாப்பிள்ள, போலாம். வாங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தாச்சு. ஆமா, போயிட்டு வரேன். போயிட்டு வாயா, போயிட்டு வா. தள்ளு, வழிவிடு. அப்படியே காலங்காத்தால சிலுப்பிக்கிட்டு வந்து நிப்பா. தள்ளு. ஏன் மாடு, உனக்கு என்ன? நான் எப்படி வந்தா? ஆமா, எதுக்கு நீ இப்ப காலங்காத்தாலே கடுகடுன்னு இருக்க? தள்ளுன்னு சொன்னேன், தள்ளு. வாடா. சரி பாப்பா, போயிட்டு வரேன். எத்தே, போயிட்டு வரேன். பெரியமா பெரியப்பா இருங்க, போயிட்டு வரேன். வாங்க வாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்புறம் மாமா எந்தெந்த ஊருக்கு போனீங்க? ஃபுல்லா நார்த் இந்தியா தான். வெற்றி சீக்கிரமாவே வந்துடுறேன்னு சொல்லிட்டு நேரத்திலே கிளம்பி போனாரு. இன்னும் காணும். ஃபோன் போட்டு பார்ப்போமா? கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு திரும்ப மறுபடியும் டியூட்டிக்கு போகணும்னு சொன்னாரு. இன்னும் காணுமே. நான் நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்ன, நல்லா இருக்கோம்டா. நீ பக்கத்துல இல்லாம இருக்கிறது மட்டும் தான்டா ஒரே குறையா இருக்கு. மத்தபடி எல்லாம் ஓகே தான். வந்துடுறேன்டா, வந்துடுறேன். இன்னும் 1 வருஷத்துல டிரான்ஸ்ஃபர்ல வந்துடுறேன். இப்பதான் வளர்மதி கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா. எடே, நீ டியூட்டிக்கு போனதுக்கு அப்புறம் தனியா அவங்களுக்கு எப்படிடா பொழுது போகுது? அது ஏதோ கிளாஸ் போய்கிட்டு இருக்காடா. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு கிட்ட கேட்டு அவளா போய்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே, என்ன கிளாஸ்? அது என்னதுன்னு சரியா தெரியல. பாத்தியாடா இவன? வெற்றி, என்ன பண்றாங்க, எங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கோடா. நீ பாட்டுக்கு விட்டுறாத. இல்ல இல்லடா, இங்க நம்ம வீட்டுக்கு பக்கத்துலதான். கேட்டதுக்கு சஸ்பென்ஸ் சொல்லிட்டா. அப்போ உனக்கு ஏதோ ஹெவியா சஸ்பென்ஸ் காத்திருக்கு போல. என்னமோ என்னமோ பண்ணட்டும். ஆமா, இன்னைக்கு என்னடா சீக்கிரமே டியூட்டிக்கு போயிட்டியா? ஆமா, இன்னைக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வளர்மதிக்கு ஃப்ரெண்டு. அவங்க ரிலேட்டிவ் யார் வீட்லயோ பால் காய்ச்சறாங்களாம். அதனால கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு போகணும். அதுதான் காலையில சீக்கிரமே வந்து ஒர்க் எல்லாம் கொஞ்சம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்னது, பங்குனி மாசம் கிரகப்பிரவேசமா? ஆமா, அதான் நானும் யோசிச்சேன். இந்த மாசம் பண்ண மாட்டாங்கல்ல? நம்ம பக்கத்துல பண்ண மாட்டாங்க, அங்க எப்படின்னு தெரியலையே. என்னமோ கூப்பிட்டுருக்காங்க, போயிட்டு வர வேண்டியதா இருக்கு. சரி சரி, போயிட்டு வாங்க. டேய் கருப்பா, நம்ம ஊர்ல திருவிழாவுக்கு கொடி கட்டிட்டாங்களாடா? ஆமாடா, வர்ற செவ்வாய்க்கிழமை கொடி கட்டுறதா இருந்தது. எலெக்ஷன் வருதுல, அதனால தள்ளி வச்சுட்டாங்க. திருவிழா பத்திரிகையெல்லாம் வந்துருச்சு. எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம தேர் திருவிழா அன்னைக்குதான் எலெக்ஷன். அதனால அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க திருவிழாவை. வெற்றி, உனக்கு எலெக்ஷன் டியூட்டி இருக்கும்லடா? ஆமாடா. வெற்றி, திருவிழாவுக்கு வருவியா? லீவு கேட்டிருக்கேன், கொடுத்துட்டாங்கன்னா கிளம்பி வந்துடுறேன். கண்டிப்பா வா வெற்றி, எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். வெற்றி, ஆமாடா, உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம். கண்டிப்பா திருவிழாவுக்கு வர பாரு. என்ன லீவு கொடுத்துட்டாங்கன்னா கிளம்பி ஓடி வந்துடுறேன்டா. ஓடி எல்லாம் வர வேண்டாம்டா, ஒன்னும் பஸ் இல்லைன்னா ட்ரெயின்ல வா. அப்படியே ஏறி ஒரு மிதி மிதி, உன்னை மிதிக்கிறதுக்காகவாது கண்டிப்பா வரேன்டா. வாடா வாடா, வெயிட்டிங். ஆனா இந்த தடவை நம்ம ஊர் திருவிழாப்போ பிள்ளைங்களுக்கு பரிச்சை எல்லாம் முடிஞ்சிரும். என்னடா? ஆமா வெற்றி, இந்த தடவை அது ஒரு பிளஸ் பாயிண்ட். எலெக்ஷன் வந்ததுனால, இல்லாட்டி பிள்ளைங்க திருவிழா பார்க்கவே முடியாது பரிச்சை இருக்கிறதுனால. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களாடா? எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. நீ ஒருத்தன் பக்கத்துல இல்லாததுதான் குறை. ஒரு வழியா சிஸ்டரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. முத்து மேல இருக்கிற கேஸும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆமாடா, அதை கொண்டாடுறதுக்கு நீ பக்கத்துல இல்ல. திருவிழாவுக்கு நீ வந்தேன்னா ஒரே செலிப்ரேஷன் தான்.
அடே ஊருன்னு சொல்லி உசுப்பேத்தாதீங்கடா. எனக்கே இங்க தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. லீவு கொடுத்தாங்கன்னா சிட்டா பறந்துருவேன். ஆமா குமார், என்ன உங்க மாமனார் கிட்ட ஒரே தகராறு போல உனக்கு? டேய் எப்படிரா அங்க வரைக்கும் நியூஸ் வந்துருச்சா? நான் போலீஸ்காரன்டா. ஆமா, இவருக்கு பெரிய பேட்ட பிஸ்தான் நினைப்பு. அங்க போயிட்டு ஒரே ஆட்டமும் பாட்டமும் தான். அடே ஒரு ஃபோர்ஸ்ல பண்ணிட்டேன்டா, போதும்டா ஓட்டாத. நீ செஞ்சதை தாண்டா சொல்றேன். சரி வெற்றி, வேலையை பாடுறா, எனக்கும் கிளாஸுக்கு டைம் ஆச்சு. சரிடா நீ பாரு. வெற்றி பாய்டா. பாய்டா. வெற்றி வச்சிடறோம்டா, திருவிழாக்கு கண்டிப்பா வரப்பாருடா. சரி வரேன். பாய். பாய்டா. வெற்றி, எவ்வளவு நேரமா கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மதி, கற்பனும் குமாரும் போன் போட்டிருந்தாங்க. சரி வெற்றி, கிளம்பிட்டீங்களா? இந்த கிளம்ப போறேன். சரி சீக்கிரம் வாங்க வெற்றி. வெற்றி, நம்ம ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தோம்ல, எனக்கு வரும்போது அதை வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அடியே நான் போலீஸ்காரன்டி. வெற்றி ப்ளீஸ் வெற்றி, வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க வெற்றி. நேற்று கேட்டதுக்கு அவங்க இன்னும் தைக்கலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில கண்டிப்பா தந்துடுறேன்னு சொன்னாங்க. இப்ப கடை திறந்துருக்குமா? அவங்க வீட்டோட தானே கடை வச்சிருக்காங்க. நீங்க வாசல்ல போய் ஹாரன் அடிங்க, வந்துருவாங்க. நான் போன் போட்டு சொல்லிட்டேன். சரி வாங்கிட்டு வர்றேன். என்னென்ன வேலையெல்லாம் கொடுக்குற மதி எனக்கு. வெற்றி ப்ளீஸ் வெற்றி. சரி வாங்கிட்டு வர்றேன். என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் என் பொண்டாட்டிக்கு புருஷன் தானே. ஆமா, என்ன வெற்றி? ஆமா மதி, சரி நான் வாங்கிட்டு வர்றேன். என்ன நீ ரெடி ஆயிட்டியா? ஆமா வெற்றி, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சேலையை மட்டும் தான் கட்டணும். நீங்க பிளவுஸை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு அந்த வேலையும். சரிம்மா போய் பாக்குறேன். தச்சிருந்தா வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன வச்சிரட்டா? சரிங்க வெற்றி, வச்சிடட்டுமா? நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். சார் இவன் என்னோட தம்பி அருண். வணக்கம் சார். வணக்கம். வீடு ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ சார். கட்டுறதுக்கு எவ்வளவு ஆச்சு? 22 லட்சம் சார். அதே எங்கப்பா, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. என்ன மணல் ஜல்லி எல்லாம்? ஆமா சார், இந்த ஏரியாவில் நிலம் கூட விலை அதிகம் இல்லை, ஆனா கட்டுறதுக்கு தான் காசு அதிகமாயிடுச்சு. அதுவும் டபுள் பெட்ரூம், கீழையும் மேலையும்ங்கிறப்போ அவ்வளவு ஆயிடுச்சு. சரி 2 பேர் இருக்கீங்கல்ல அண்ணன் தம்பி, வேணும்ல? ஆமா சார், அதுக்காக தான் பிளான் போட்டு கட்டணும். சார் எங்க ஒர்க் பண்றாரு? அவனும் ஐடில தான் சார் ஒர்க் பண்றான். ஓகே. அக்கா சாப்பாடு நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது மாது. எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. இருக்கட்டும்ல, எனக்கும் உன்னைய விட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு இங்க வேற யார் இருக்கா? இருந்தாலும் சார் இருக்கிற பிஸியில அவரையும் கூட்டிட்டு இவ்வளவு தூரம் எனக்காக வந்தது ரொம்ப சந்தோஷம்க்கா. இருக்கட்டுமா. சரி அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. இருக்கட்டும். சரி கிளம்பட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க சார். போயிட்டு வரோங்க. வாங்கக்கா வாங்க. வீடு அட்டகாசமா இருக்கு, ஆனா ஏரியாவில் அதிகமா வீடே இல்ல. நாங்க தான் சார் இந்த ஏரியாவிலேயே 2வது கட்டியிருக்கோம். சீக்கிரமா வீடெல்லாம் நிறைய வந்துரும்னு பில்டர் சொல்லியிருக்காரு. ஆனா ஏரியா ரொம்ப அமைதியா இருக்கு. மெயின் ரோட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கே. ஆமா சார், இன்னும் வீடு நிறைய வர கடையெல்லாம் இங்கேயே வந்துரும். அப்போ நமக்கு அலைச்சா அதிகமா இருக்காது. ஆமா அதுவும் உள்ளதுதான். சரி நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க சார். போயிட்டு வரோம்மா. வாங்க சார் வாங்க. பாத்தீங்களா தான் எனக்காக எவ்வளவு தூரம் வந்திருக்காங்கன்னு. ஆமா மாது, போலீஸ் வீட்லயே ஃப்ரெண்ட் பிடிச்சு வச்சிருக்க. ஆமா, எப்படி? கலக்கு மாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேன் கிளம்பிரும். அத்தையெல்லாம் அதுல கிளம்பிடுவாங்க. நீயும் கூடயே சேர்ந்து கிளம்பிரு. மாட்டேன், நான் சாயங்காலம் வரைக்கும் இங்கதான் இருப்பேன். அப்புறமா நீங்க கொண்டே விடுங்க. மாது, அத்தை அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவ ஒரு நாள் சொல் பேச்சு கேட்கவே மாட்டா. அருண், உன்னோட பைக் இருக்குல்ல? இருக்கு. அப்ப 2 பேர்ல ஒரு ஆள் சாயங்காலம் என்னைய ரோடு வரைக்கும் கொண்டு போய் விடுங்க. அங்க இருந்து நான் பஸ்ல போய்க்கிறேன். சரி, உங்க அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது உன் பொறுப்பு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். முத்து காலையில நான் கிளம்பும் போது ரொம்ப கோவமா முறுக்கிக்கிட்டு போனாரு. இன்னும் கால் பண்ணவே இல்லை. நம்மளாம் பண்ணுவோமா? பேபி ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறா? இவ்வளவு நாள் அவ தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு என்னை கேட்டுட்டே இருந்தா. இப்ப நான் கேட்கும்போது அவ வேண்டாங்கிறா. இப்ப நம்மளா கால் பண்ணா மறுபடியும் கல்யாண பேச்சு எடுப்பாரு. பேபி கால் பண்ண மாட்டேங்கிறா. ஒரு மிஸ்டு கால் கொடுப்போம். ஐ, என்னடா மிஸ்டு கால் ஆகி போச்சு. நம்ம தானே கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னோம். அதனால நம்மளா கால் பண்ணி சமாதானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு போல. திருப்பி கூப்பிடுவோம்.
ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைவீவும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். அட பேபி, காலர் டியூனை பத்தியா? பேபி என் காலர் டியூனை கேட்டிருப்பா. அடுத்த டியூன் செட் பண்ணுவோம். செட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மிஸ்டு கால் கொடுப்போம். இது என்ன மிஸ்டு காலா கொடுக்குறாரு? கால் பண்ணுவோமா? Baby, baby, என் தேவதேவி. Oh, baby, baby, என் காதல் ஜோதி. என்னடா ஒரே பேபி பாட்டா இருக்கு. என் பேபி காலர் டியூன் எப்படி செட் பண்ணி வச்சிருக்காரு? பேபி இந்த காலர் டியூனையும் கேட்டிருப்பா. அடுத்து இன்னொரு காலர் டியூன் செட் பண்ணுவோம். கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்ற வரைக்கும் விடக்கூடாது. பேபி நம்மள கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டு தான் அடுத்த வேலை பாப்பாரு போல. நம்ம துரத்தணும். பிடி கொடுக்கவே இல்லை, நம்மளை தான் விரட்டி விட்டாரு. இப்ப பாரு. போச்சுடா, விட்டா எல்லா பேபி சாங்கையும் காலர் டியூனை வச்சிருவாரு போல. அடுத்து மிஸ்டு கால் விட்டா டப்புன்னு அட்டன் பண்ணிடணும். அப்புறம் அமுகடா. ஹலோ பேபி அட்டென்ட் பண்ணிட்டா. என்ன என்னவா பேபி மிஸ்டு காலா விட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன? ஓ நம்பரா இது? அப்படிங்க. ஓ, வேற யார் நம்பரோ நினைச்சு தெரியாம பண்ணிட்டீங்களா? ஆமா. ஆமாவா பேபி, என் மேல கோவமா? கோவமா? உன் மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? உன் மாமனா மச்சானா? மானுங்கிட்டவனே முத்து, உனக்கு இதெல்லாம் தேவையாடா? முத்து, எத்தனை பேர் சொன்னாங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி போகாதடான்னு. கேட்டியா? இப்படி போய் கடைசியில உனக்கு இந்த அவமானம் தேவையா? ஏய், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? நீ ஒன்னும் பண்ணல தாயி, அதான் பிரச்சனை. ஒரு ஊர்ல ஒரு கேனப்பைய அவன் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தானாம். அவனை லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணி அவனை லவ் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணுன்னு கெஞ்சி கடைசியில அவன் இறங்கி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா இவங்க வேண்டாம்பாங்களாம். வேண்டான்னு சொல்லல பேபி, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், படிப்பு முடியட்டும்னு சொன்னேன். அந்த விளக்கண்ணையை தானே நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ கல்யாணம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலான்னு. அப்போ கேட்டியா நீ? அப்ப நான் ஃப்ரீயா இருந்தேன். இப்ப அப்படி இல்லைல, படிக்கிறேன்ல. இதுக்கு நல்ல வாயில வந்துரும், ஏதாவது சொல்லிட போறேன். சொல்லுங்க பேபி, கேட்டுக்கிறேன். அப்புறமேட்டா உன் பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். இப்போ என்ன சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன? நான் தான் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தேன்ல. கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு நான் இங்க ஹாஸ்டலுக்கு வந்துருவேன். வீட்டுக்கு வரமாட்டேன். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவேன். அதுக்கு ஓகேன்னா இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம். யாருக்கு ஆப்ஷன் கொடுக்குற? பேபி நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தி கிரேட் எம்கே. பெரிய எம்கேனா என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? ஐயோ, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? என்ன? பேபி கல்யாணம் பண்ணிக்கலாம் பேபி. பண்ணிக்கலான்னு தானே நானும் சொல்றேன். ஆனா நீ இங்க வீட்ல என் கூட தான் இருக்கணும். வீட்ல இருந்து தான் டெய்லி காலேஜ் போகணும். இப்பதான் நான் எங்க வேணாலும் போலாம்ல. நான் உன்னை டெய்லி ட்ராப் பண்றேன். சரி, அப்ப ஒண்ணு பண்ணுங்க. என்ன? என்கிட்ட சொன்னதை அப்படியே போய் மாமா கிட்ட சொல்லுங்க. சொல்றேன், உனக்கு ஓகேவா? நான் சொன்னதையும் சொல்லுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். நீ என்ன மாட்டி விட பாக்குற? மாட்டியும் விடல, கலட்டியும் விடல பேபி. கல்யாண விஷயத்தை அங்க போய் தானே பேசணும். அவர்கிட்ட போய் பேசுங்க. அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நான் கேட்டுக்கிறேன். நீ என்ன நல்லா கோர்த்து விட பாக்குற. அப்படியெல்லாம் இல்ல. இப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லணுமா வேண்டாமா? அதை நீங்க போய் சொல்லுங்கன்னு தான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். பாரு பேபி, நான் இறங்கி வர்றேன்ட்டு ரொம்ப ஏறி போகாத. அப்புறம் நான் ஏறி போயிட்டேன்னா திரும்ப பிடிக்க முடியாது என்ன. ஐயா, அப்படியா? பாரு வெண்ணிலா, நீ தான் ஃபர்ஸ்ட் பிடிவாதம் பிடிச்ச கல்யாணம் பண்ணணும்னு. இப்ப நான் கேட்கும்போது நீ வேண்டான்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் ரொம்ப எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டேன். சர்தான் போடின்னு போயிட்டே இருப்பேன். உன்னை விட்ட ஊர்ல 1000 பொண்ணு. நான் இப்போ ஊன்னு சொன்னா கூட அப்படிங்க சொன்னா கூட இல்ல 1000 பொண்ணுங்க என்ன கட்டிக்க கியூல நிப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். வர சொல்லுங்க பாப்போம். நானா அவங்களான்னு பாத்துருவோம். பேபி விளையாடாத, கசகசன்னு பேசாத. இப்ப முடிவா என்ன சொல்ற? நான் என் முடிவை சொல்லிட்டேன். சீரியஸா தான் சொல்றியா? ஆமா, நான் சொன்ன 2ல எதுனாலும் எனக்கு ஓகே தான்.
எனக்கு ரெண்டுமே ஓகே இல்ல. அப்ப நீங்க இதை பத்தி மாமா கிட்ட பேசுங்க. பேபி எனக்கு ரொம்ப ஷேமா இருக்கு. மேரேஜுக்காக என்னை இப்படி கெஞ்ச வைக்காத. நீ தானே ஃபர்ஸ்ட் என்ன சுத்தி சுத்தி வந்த. முத்து, நான் உங்களை கெஞ்ச வைக்கல முத்து. கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அதுக்காக சொல்றேன். ப்ளீஸ் முத்து, புரிஞ்சுக்கோங்க. உங்களை என்கிட்ட கெஞ்ச வைக்கணும்னோ இல்ல அலைய வைக்கணும்னோலாம் நான் அப்படி பேசல. கல்யாணம்னு வந்துட்டா ஒரு பொண்ணுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடிரும். என்னால அதையும் படிப்பையும் பேலன்ஸ் பண்ண முடியாது பேபி. இப்பவே நீங்க ஏதாவது ஒன்று நினைச்சா அதை நான் உடனே செய்யணுங்கிறீங்க. கல்யாணம்னு ஒன்று ஆயிட்டா அப்புறம் அப்படிதானே எப்பவும் இருப்பீங்க. அப்ப நான் படிப்பை பார்க்கறதா உங்களை பார்க்கறதா? நான் தான் சொல்றேன்ல, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு. அது பேசும்போது நல்லா தான் இருக்கும், நடைமுறைக்கு சாத்தியப்படாது. நான் என்ன சாதாரண டிகிரியா படிச்சுக்கிட்டு இருக்கேன், கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம்னு நினைக்கிறதுக்கு? ஒரு 5 நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியல. இப்பவே பாருங்க, புக்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பேசின டைமை ஈக்குவல் பண்றதுக்கு நான் எவ்வளவு நேரம் படிக்கணும் தெரியுமா? ப்ளீஸ் பேபி, புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் வாரத்துக்கு ஒரு தடவை தான் உங்களை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நாளெல்லாம் சிட்டா பறந்துடும், டக்குன்னு படிப்பு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏதாவது பேசுங்க, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்னத்த பேசுறது? உன் பின்னாடி வந்ததுக்கு எனக்கு இது நல்ல தேவைதான். ஐபோன பேபி 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 கட் பண்ணிட்டாரு. பாவம் பேபி. அப்படியெல்லாம் நினைக்க கூடாது வெண்ணிலா. முத்து பேபியை பத்தி ரொம்ப குறைச்சி எடை போட்டுறாத. கெஞ்சி கொஞ்சி கொனட்டி மிரட்டி இன்னும் என்னெல்லாம் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பேபி. எப்படி பேசினாலும் வலிக்கு விழுந்துடக்கூடாது. நமக்கு படிப்பு தான் முக்கியம், பேபியும் முக்கியம்தான். ஐயோ பாத்தியா, பேபி பேசின பேச்சுல எப்படி யோசிக்கிறேன்னு. படிப்பு தான் முக்கியம்.